ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் அப்புறம் இந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 54, 55 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 53 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலனா செக் அவுட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ரொசிலியன காமிக்கிறாங்க. ரொசிலியன் என்ன தெரியுமா பண்ணிட்டுருக்காங்க, ஆவிஸ் எம்பரோட சோல்ஜர்லாம் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா அங்க ஒரு ரத்த கலரியே மாறிட்டு இருக்குது. நம்ம ரொசிலியனோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அங்க இருக்க ஆர்டினரி சோல்ஜரால நம்ம ரொசிலியன எதிர்க்கவே முடியாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, ரொசிலியன் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க. வெறும் ரத்த கலரியா தான் போயிட்டு இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். மறுபடியும் சொல்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஆவிசம்பர சோல்ஜர்ல பார்த்துட்டு இருக்கான். யார்றா அவ? பொண்ணா? இல்ல மான்ஸ்டரா? அப்படிங்கிற மாரி தான் அங்க இருக்கவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய அசாசினேட் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இதே மாரி அவள கண்டால பயப்படாதீங்க. போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றாய்ங்க. ஆனா என்ன, இவன் ஆர்டர் குடுக்குறத பார்த்துட்டு நம்ம ரொசலின் என்ன தெரியுமா பண்றான்? அவனே அட்டாக் பண்ண வர்றாங்க. இப்ப அசாசின் வெர்சஸ் ரொசலின்னு மாறுது. ரொசலின் பார்த்தீங்கன்னா, ஒரு அடி தான் அவனால தாங்கவே முடியல. என்னடா இது இந்த பொண்ணு இவ்வளோ பவரா இருக்குன்னு சொல்லிட்டு, பக்கத்துல இன்னொரு சோல்ஜர் வந்துட்டு ரொசலியன அட்டாக் பண்றான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ரொசலின் மறுபடியும் அவங்களே அட்டாக் பண்ணிடுறாய்ங்க. பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரத்த கலரியாவே மாறிக்கிட்டு இருக்குது. யார்றா இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு அட்டாக் தான். அவன் எங்கேயோ போய் விழுந்துடுறான். இந்த பொண்ணு ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளோட அசாசின் நினச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ரொசிலியில இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சரண்டர் ஆயிரு இல்லைன்னா செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சாவனே தவிர கடந்த கொண்டு சரண்டர் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சரி செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பியரை வச்சுட்டு இப்போ ஃபைனலாக அவனுடைய ஷோல்டர்ல வந்துட்டு ஒரு அட்டாக் பண்றாங்க. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா, ரத்தம் அதிகம் வந்துட்டுருக்கு. ஐய்யயோ! இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அசாசினே கொன்னுருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாய்ங்க. நம்ம அசாசின் ஒண்ணும் சாக கிடையாது. அவனோட ரத்தமெல்லாம் வந்து அதிகமா போயிட்டே இருக்குது. இந்த பொண்ணோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அசாசின் பார்த்துட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டயத்துல மட்டும் நம்மளோட ரெசிடென்ட்ட கண் இருந்தது, ஒரு வெஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்க, உங்க என்டையர் ஆர்மிய ஒரே செகண்ட்ல கொன்றுப்பாடா அப்படிங்கிற மாரி ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரொசிலின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, இப்ப நான் அதே சொன்னதே தான் சொல்லப் போறேன். சரண்டர் ஆகுங்க. இல்லைன்னா செத்து போங்க அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்க சோல்ஜர்லாம் நாங்க சரண்டரே ஆயிடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரண்டர் ஆக ஆரம்பிக்கிறாய்ங்க. நம்ம அசாசின் சொல்றான், "இந்த பொண்ண பார்த்துட்டு ஏன்டா பயப்படுறீங்க? பயப்படாம நில்லுங்கடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியாவே சரண்டர் ஆயிடுறாய்ங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரொசிலில எல்லாரையுமே கைது பண்ணிடுறாய்ங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காப்புல. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் அடுத்தடுத்த ஆளுகிட்ட தான் பேசணும். உங்கள்ல யார்ரா லீடு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அசாசின போட்டு விட்டுர்றாய்ங்க. இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அசாசின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "என்ன என்னைய கொலை பண்ண போறியா? கொலை பண்ணிக்க. அதுக்காகலாம் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினைக்காத" அப்படின்னு சொல்றான். "உன்னைய நான் கொலை பண்ண மாட்டேன்டா" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "சரி அப்புறம் எதுக்கு என்னைய இங்க கூட்டிட்டு வர சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், "ஒரு மெசேஜ் வந்து சொல்லணும். அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டேன்." "மெசேஜா? யாருகிட்ட?" அப்படிங்கிற மாரி அசாசின் கேட்குறான். "வேற யாரு? இந்த ஆஃபீஸ் எம்பரர் தான். உன்னைய அனுப்பிச்சு வச்சான்ல, அவன்ட்ட தான்." அப்படிங்கிற மாரி சொல்றான். "இது ஆஃபீஸ் எம்பரர்ட்ட நான் ஸ்ட்ரெயிட்டா போய் மெசேஜ் சொல்லணுமா? சரி என்ன சொல்றான்னு கேட்போம்." அப்படிங்கிற மாரி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் கிராண்ட் டீவ் கேஸ்லயும் அது மட்டும் இல்லாம நான் வெல்வினாவையும் சேர்த்து கொலை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க சோல்ஜர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். இதே மாரி நீ உங்க ஆஃபீஸ் மெம்பர்ட்ட போய் சொல்ற அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். என்ன உளறிட்டு இருக்கான்? நம்ம தானே எல்லாரையும் கொலை பண்ணோம். அது மட்டும் இல்லாம வெல்வினா இன்னும் சாகவே இல்லையே. எதுக்கு இவன் செத்ததா சொல்ல சொல்றான்? சரி நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி நம்ம அசாசின் நினைச்சிட்டு இருக்கான். நீ மறந்துறாத நான் சொல்ல எல்லாம் கரெக்ட்டா சொல்லிரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதையும் இன்க்ளூட் பண்ணிக்க. நீங்க வருஷம் வருஷம் எங்களோட ஐஸ்லின் சிட்டிய வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு நான் வட்டியும் வருவோம். உங்க ஆஃபீஸ் மெம்பருக்கு நான் குடுப்பேன்டா அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து மிரட்டிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க. நான் போய் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாரி அசாசினும் சொல்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். "வெல்பினா, இதே மாரி பார்த்தீன்னா, நீ இப்ப என் கையால செத்துட்ட. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஆபீஸ் எம்பரர் சைட்லேருந்து உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது." அப்படிங்கிற மாரி இப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் அசாசின் சொல்றான், "இந்த செய்திய நீ சொன்னதுக்காக வருத்தப்படுவடா." அப்படிங்கிற மாரி நம்ம அசாசின் சொல்றான். "கவலைப்படாத, நான் வருத்தப்பட்டு போறேன். உங்க எம்பையர கூட்டிட்டு வார ஸ்டார்ட் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி இப்ப ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெல்பினா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, "ஆமா, ஆபீஸ் எம்பரர் பார்த்து உங்களுக்கு பயமே இல்லையா?" பயப்பட்டான்னா, பயப்படலன்னா என்ன? எப்படி பார்த்தாலும் வந்து வார் ஸ்டார்ட் ஆகப்போது. எப்படியும் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாய்ங்க. அத நானே ஸ்டார்ட் பண்ணதாவே இருக்கட்டுமே. அது மட்டும் இல்லாம, எனக்கு ஆஃபீஸ் நம்பர்லேருந்து ஒண்ணு தேவைப்படுது அப்படிங்கிற மாரி சொல்றான். என்ன உங்களுக்கு தேவைப்படுது? அப்படிங்கிற மாரி வெல்வினா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அவங்களோட லேண்ட் தான். அந்த லேண்ட நான் அப்படியே கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு வெல்வினா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொசலின்கிட்ட நம்ப ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த பிரிசனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் என்ன தெரியுமா பண்றான்? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போட்டுரு. அவங்க போய் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாப்புல நீ வச்சுக்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. நானும் அத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொசலின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு வெல்வினா கூட்டிட்டு அவனோட அரண்மனைக்கு போயிட்டு இருக்கிறாப்புல. இந்த இடத்துல வெல்வினா வந்து நினைக்கிறாங்க, எப்படியும் நம்ம ஒரு டஞ்சன்லயோ, இல்ல இருட்டு ரூம்லயோ அடைச்சு போட்டுருவானுங்க. இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வெல்வினா கேட்குறாங்க, "என்ன டஞ்சனா? இது எனக்கு பழக்கப்பட்டதா?" அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருக்காங்க. "டஞ்சன் இல்லம்மா, அதை விட கொஞ்சம் மோசமானது தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு புக்கு அப்புறம் அந்த கால்குலேஷன் டிவைஸ் இதெல்லாம் வச்சிருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் கால்குலேட் பண்றதுக்கு. செலினா தான் இதுக்கு முன்னாடி இந்த
லெட்ஜர்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன அவங்களால அந்த லெட்ஜரை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "நீ தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "உனக்கு ஹெல்ப்புக்கு தான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவங்க தான் பார்த்தா வெல்வினா. இனிமேல் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த லெட்ஜர்லாம் பார்த்துக்க போகிறாங்க." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். "இது நான் லெட்ஜரை பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெல்வினா ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. "கவலைப்படாத, உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அந்த லெட்ஜரை வந்து ஃபேக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே இருக்க எல்லா அக்கௌண்ட்ஸையும் நீ வந்து ஃபேக் பண்ணி கொடுத்துரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா காண்டாக்குறாங்க. "என்னை இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெல்வினா இருக்காங்கல்ல, அவங்க எல்லா லெட்ஜரையும் கலெக்ட் பண்ணி போயிருப்பாங்க. அதேமாரி 3 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க லெட்ஜர் எல்லாத்தையுமே சேர்ந்து ஃபேக் பண்ணி குடுத்துருப்பாங்க. இத யாருக்கு வந்து ஹீரோ குடுக்கணும்னா, எல்வன் குயினுக்கு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, எல்வன் குயின் வந்து காசு தருவாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாம் ப்ரிசைஸ்டா கரெக்ட்டா இருக்கே. எல்லாத்தையும் எப்படிம்மா ஃபேக் பண்ண? அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கா. நான் ஃபேக் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். என்ன தைரியம் தான் நீ இவ்வளோ நாள் வேலை வாங்குவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். கவலைப்படாத. உன்னை நான் அங்க ஆவிசம்பரலேருந்து இங்க கொண்டு வந்தது காரணமே இந்த லெட்ஜர வந்து ஃபேக் பண்றதுக்கு தான். உன்னை கொலை பண்றதுக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். சரி, இந்த அக்கவுண்ட்லாம் நீங்க ஃபேக் பண்ணி எங்களுக்கு நெறைய தந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரிவார்டா வேணும்? அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்மளுடைய வெல்வின் வந்து சொல்றாங்க, என்னோட விஷ் ஒண்ணு இருக்குது. ஆனா என்ன அத உங்களால நிறைவேத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றான், உங்க அப்பா வந்துட்டு ஆபீசம்பர்லேருந்து ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு வரணும். அதானம்மா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரி நம்மளுடைய வெல்வின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்றான், ஹியூமன் எமோஷனுங்கிறது ரொம்ப காமன்மா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீ உங்க அப்பாவ காப்பாத்த தான் கிராண்ட் கேஸ்ட்லேருந்து இங்க வந்த. ஸோ அப்பயே புரிஞ்சுக்கிட்ட உங்க அப்பா மேல எவ்வளோ பாசமா இருக்குன்னு சொல்லிட்டு, உங்க அப்பாவ காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்றான். எங்க அப்பாவ நீங்க காப்பாத்திருவீங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம வெல்வினா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்றான், உங்க அப்பாவ காப்பாத்துனா நீ என்னம்மா பண்ணுவ? அத வச்சு தாம்மா நான் உங்க அப்பாவ காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். சரி, அப்ப என்ன பண்றது? நமக்கு வேற வழி இல்ல. ஆவிசம்பர சைட்லேயும் நம்மளால போ முடியாது. அதே டயத்துல ஹீரோவையும் நம்மளால நம்ப முடியாது. ஆனா பார்க்கவும் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. அப்படிங்கிற மாரி நம்மளோட வெல்வினா வச்சுட்டு இருக்காங்க. நான் இதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபேக் அக்கவுண்ட்லாம் ரெடி பண்ணி தந்தேன் தானே. ஸோ அதுக்கு பதிலா எங்க அப்பாவ நீங்க மீட்டு குடுங்களேன் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. சரி, நான் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். அந்த கண்டிஷனுக்கு நீ சாட்டிஸ்ஃபை ஆனீன்னா, இதுமாரி உங்க அப்பாவ காப்பாத்தி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அவங்களும் கேட்குறாங்க. ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, எங்களோட இந்த ஆர்லின் சிட்டில வந்துட்டு யாருமே பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கு மேத்தமெட்டிஷியன் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முட்டாளா தான் இருக்கிறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா, நானும் அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது, உன் லெவலுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு இந்த அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றத பார்த்துக்க. ஃபினான்ஸ் மினிஸ்டரா என்னோட ஐடென்டி சிட்டிலேருந்து மாறிடு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இது நான் ஃபினான்ஷியல் மினிஸ்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. "ஆமா, எனக்கு தெரிஞ்சவன் உன்ட்ட நெறைய டேலண்ட் இருக்கு. ஆவிசமர சைட்ல போனீன்னா, இந்த டேலண்ட்ட அவங்கள மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ என் சைட்ல சேர்ந்துட்டீன்னா, நீ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடலாம். நீ மினிஸ்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, நான் உங்க அப்பாவ வந்துட்டு சேவ் பண்ணி தர்றேன். உங்க அப்பாவ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாப்புல. இதுக்கப்புறம் திங்க் பண்றாங்க. ஆவிசம்பரருக்கு போயிட்டு எங்க அப்பாவ காப்பாத்தி குடுக்குறதுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். ஆனா இவனும் காப்பாத்தி குடுக்குறேன்னு தான் சொல்றான். ஆனா என்ன, நான் இதுமாரி எனிமி நேஷன்லேருந்து வந்திருக்கிறேன். இதனால இங்க வந்து சேர்றனால எதுவும் பிரச்சனை வருமா? அப்படிங்கிற மாரி அவங்க மனதுலலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்றான், "இன்னைக்கே சொல்லணும் எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீ ரெஸ்ட் எடுத்துக்க. 1 வாரம் கழிச்சு கூட சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறா, "நீ டைம் எடுத்துக்க. அதில எந்த விதமான பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொன்னோனே அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெய்டு கிட்ட சொல்றா, "இதேமாரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிஸ் ஒரு சோல்ஜர்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாய்ங்க. எதுக்குடா எனிமி நேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெய்னர் ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா, அடிச்சு இவங்க எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்காய்ங்க. ஹீரோ வந்து கேட்குறான், "கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" "எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேகமா வேலை நடந்துட்டுருக்கு." அப்படின்னு சொல்றாய்ங்க. ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ் அம்பர்லால ஒரு சோல்ஜர் மட்டும் நல்லா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அவன போட்டு அடி 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 அடிக்கிறாப்புல அங்க இருக்கிற ஒரு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கவரு. இதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், "எதுக்குய்யா இவ்வளோ மோசமா நடந்துக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து சொல்றான், "இதேமாரி ஆபீஸ் என்கிற சோல்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் படையெடுத்து வருவாங்கல்ல. இப்ப தான் நீங்க முறையா ஜெயிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பாருங்க யாரும் ஜெயிச்சதில்ல. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபையும் சில்ட்ரனையும் கொலை பண்ணது இவைங்க தான்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அதனால இவங்க மேல எனக்கு கோவம் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஒரு சோல்ஜர் ஒர்க் பண்ணாம இருக்கிறான். அவன போய் படிக்க போயிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோ சொல்றான், "எல்லார்ட்டயும் கொஞ்சம் ஈஸியா நடந்துக்கப்பா. ஏன்னா இவங்க நம்ம உயிரோட வேணும். இவங்கலாம் உயிரோட இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நல்லா போகும். நான் ஒத்துக்கிறேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் எம்ப்ளாயி வருஷம் வருஷம் வந்திருக்காங்க. நம்மள்ட்ட ஈஸியா நடந்துக்கிட்டதில்ல. எப்போதும் ரொம்ப ஹார்ஷான ஒரு மென்டாலிட்டியா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனா என்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து முடிஞ்சாகணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கொஞ்சம் ஈஸியா நடந்துக்க. யாரும் செத்துறக்கூடாது. ஒருத்தர் செத்தா கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்க டிலே வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, யாரும் சாகக்கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், "சரி நான் யாரையும் சாக விடாம பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாப்புல. இதுக்கப்புறம் வந்து ஹீரோ கேட்குறான், "ஆமா, இவங்களுக்கு நீ எவ்வளோ நேரம் வேலை குடுக்குற? அவங்க எத்தன வேளை சாப்பிடுறாங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதே மாரி 8 ஹவர்ஸ் வேலை குடுக்குறோம். 3 வேளைக்கு சாப்பாடு போட்டுர்றோம்" அப்படின்லாம் சொல்றாய்ங்க. 8 ஹவர்ஸா? அதுக்குன்னு இவ்வளோ ஈஸியா நடந்துக்க சொல்லப்பா. 10 ஹவர்ஸ் வேலை வாங்கு, அதேமாரி 3 வேளைக்கு சாப்பாடு குடுத்துரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. நான் புரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவனும் 10 ஹவர்ஸ் எல்லாருக்கும் வேலை குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்வன் குயின காமிக்கிறாங்க. எல்வன் குயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க. இதேமாரி அந்த அக்கவுண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாரு ஃபால்சிஃபை பண்ணி குடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்வினா தான். ஸோ எல்லாத்தையும் ஃபேக் அக்கவுண்ட் ரெடி பண்ணியிருப்பாப்ல ஹீரோவோ. இப்போ நம்மளுடைய எல்வன் குயின பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளோ அக்யூரஸியா, ப்ரிசைஸ்டா இருக்கு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இந்த மாரி ஒரு அக்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களும் வியந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "எல்லா அக்கவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு காசு குடுங்க" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ கேட்குறாப்ல. ஃபைனலா மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கும் காசு வந்துருது. இதேமாரி பார்த்தீங்கன்னா, 1,50,000 கோல்டு காயின் வந்து கிடைச்சிருது. இத வச்சு தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ரோடுவே எல்லாம் ரெடி பண்ண போறாப்ல. இது மட்டும் இருந்தா ஒரு கமர்ஷியல் சிட்டி உருவாக்கிருவேன். அது மட்டும் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஐலேண்ட் சிட்டிய மிகப்பெரிய சிட்டியா மாத்திரலாம் அப்படிங்கிற மாரிலாம் அவர் நெனச்சிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்வன் குயின் வந்து கேட்குறாங்க, "ஆமா, உனக்கும் ஆபீஸ் எம்பரருக்கும் மறுபடியும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அந்த பிரச்சனைய முடிச்சுட்டு அந்த காசு வாங்கிக்கலாமாப்பா? ஏன்னா ஆபீஸ் எம்பரர் வந்தாங்கன்னா, எப்படியும் இதெல்லாம் ஆட்டைய போட்டு போயிருவாய்ங்க. இதுக்கு உனக்கு ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கரெக்ட்டா தான் போகுமா? ஆபீஸ் எம்பரர் வந்தாலுமே" அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு கீழ சொல்றான், "ஆபீஸ் எம்பரருக்கு நான் டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்கேன். அத வச்சு நான் அவங்கள தோற்கடிச்சுருவேன். எனக்கு அத பத்திலாம் ஒண்ணும் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப டிஃபரெண்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும் எப்போதுமே. நாங்க கன்டின்யூ பண்ணிட்டே தான் இருக்கிறோம்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு ஒரு ஹோப் குடுக்குறாப்ல. எல்வன் குயின் நம்பிடுறாங்க. இதோட இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.